சபையில் வாசம் செய்பவரே, சீயோன் தேவ சபையில் வாசம் செய்பவரே. ஜீவ ஒளி அவர் ஜீவ வழி, நித்தியம் ஒளி அவர் சத்தியம் வழி. ஜீவ ஒளி அவர் ஜீவ வழி, நித்தியம் ஒளி அவர் சத்தியம் வழி. ஜீவ வார்த்தையம் இயேசு, ஜீவ ஒளியும் அவரே. சபையின் முதன்மை இயேசுவுக்கே, சத்தியம் மேன்மை இயேசுவுக்கே. சபையின் முதன்மை இயேசுவுக்கே, சத்தியம் மேன்மை இயேசுவுக்கே. கனமும் மகிமை இயேசுவுக்கே, துதியும் ஆராதனை இயேசுவுக்கே. கனமும் மகிமை இயேசுவுக்கே, துதியும் ஆராதனை இயேசுவுக்கே. ஜீவ ஒளி அவர் ஜீவ வழி, நித்தியம் ஒளி அவர் சத்தியம் வழி. ஜீவ ஒளி அவர் ஜீவ வழி, நித்தியம் ஒளி அவர் சத்தியம் வழி. ஜீவ வார்த்தையம் இயேசு, ஜீவ ஒளியும் அவரே. ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்பவரே. சபையின் நடுவில் எழுந்தருளி ஜனத்தை ஆசீர்வதிப்பவரே. சபையின் நடுவில் எழுந்தருளி ஜனத்தை ஆசீர்வதிப்பவரே. ஜீவ ஒளி அவர் ஜீவ வழி, நித்தியம் ஒளி அவர் சத்தியம் வழி. ஜீவ ஒளி அவர் ஜீவ வழி, நித்தியம் ஒளி அவர் சத்தியம் வழி. ஜீவ வார்த்தையம் இயேசு, ஜீவ ஒளியும் அவரே. அதிசயங்கள் செய்பவரே, பூமி எங்கும் ஜனம் நடுவில் அதிசயங்கள் செய்பவரே. சபையில் எங்கும் நீர் உலாவி அற்புதங்கள் செய்பவரே. சபையில் எங்கும் நீர் உலாவி அற்புதங்கள் செய்பவரே. ஜீவ ஒளி அவர் ஜீவ வழி, நித்தியம் ஒளி அவர் சத்தியம் வழி. ஜீவ ஒளி அவர் ஜீவ வழி, நித்தியம் ஒளி அவர் சத்தியம் வழி. ஜீவ வார்த்தையம் இயேசு, ஜீவ
ஒளியும் அவரே, ஜீவ வார்த்தையம் இயேசு, ஜீவ ஒளியும் அவரே, ஜீவ ஒளியும் அவரே, ஜீவ ஒளியும் அவரே. யாவரையும் உங்களை மீண்டும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இதுவரை பொறுமையோடு நீங்கள் கர்த்தருடைய ஆராதனையில் பாடி நீங்கள் துதிச்சீங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன என்பதை நாம் ஞாபகப்படுத்திவிட்டு வார்த்தைக்கு நேராய் போவது நல்லது. கர்த்தருடைய வாக்கு தத்துவம் என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். ஸ்தோத்திரம். கிதியோன் சொல்கிறான், ஜனங்களை பார்த்து தன் கடைசி வார்த்தையாக சொல்கிறான், நான் உங்களை ஆளுவேன் நினைக்காதீங்க, என் பிள்ளைகள் என் குமாரர் உங்களை ஆளுவார்கள் என்று எண்ணாதீர்கள். கர்த்தரே உங்களை ஆளுவை செய்வார், கர்த்தரே உங்களுக்குள் ஆளுகையாக வருவார். அதுதான் முதலாவது பரிசுத்த ஆராதனையில அவர் தாழ்மையின் மகிமையை ஆளுகையாக நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்திலே ஆண்டவர் தம்மை சிலுவை மரண பரியந்தமும் அவர் தம்மை தாழ்த்தினார். சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். அவருடைய தாழ்மையை அவர் நமக்கு கொடுத்தவர். தாழ்மையின் ஆளுகை. இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்த பொழுது வார்த்தை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். லேவியராகமத்தின் புஸ்தகம், எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். லேவியராகமத்தின் புஸ்தகம். இந்த புஸ்தகம் நம்மை ஒழுங்குபடுத்துகிற புஸ்தகம், நம்மை ஒழுங்கும் கிரமமாக்குற புஸ்தகம். ஸ்தோத்திரம். 19ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து படிக்க போகிறோம், தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம். 1, 2 இந்த 2 வசனங்களையும் நாம் சத்தமாய் படிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன், இந்த லேவியராகம புஸ்தகம் நம்மை ஒழுங்குபடுத்துகிற புஸ்தகம். தேவன் சொல்லும் வார்த்தைகளை கவனிக்க வேண்டிய புஸ்தகம். அவர் கூறும் ஒவ்வொன்றும் ஒழுக்கத்தை, இந்த உலகத்துக்குரிய ஒழுக்கம் அல்ல, பரலோகத்தில் அவரோடு இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை மீட்பனாய் தலைவனாய் இருக்கிற மோசையை கொண்டு தேவன் இந்த நாட்கள் நம்மோடு பேச போகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை எனக்கு எப்படி கிடைத்தது? நான் தியானத்தில் அமர்ந்திருந்த போது எனக்கு ரோமரின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை எனக்கு அவர் வெளிப்படுத்தினார். ஏன்னா இன்றைக்கு நாம் நிறைவேறுதலின் காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நிறைவேறுதலின் காலத்தில் நமக்கு அதை எப்படி செய்வார்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை ஒருவர் எடுத்து சத்தமாக வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளிலே பரிசுத்தத்தின் ஆளுகையை கொண்டு வருகிற ஆண்டவர் முதலாவது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று மீட்பனும் தலைவருமாய் இருக்கிற மோசையை கொண்டு தேவன் இஸ்ரவேல் சபையாருக்கு புத்திரருக்கு அறிவித்தது. அவர் சொல்லுகிறார், ஒரு உரிமையோடு கூட சொல்லுகிறார். இந்த பேசேஜ் எதை குறித்து வெளிப்படுத்துகிறது? ஏழைகளை பற்றி தேவன் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார். கைவிடப்பட்டவர்களை குறித்து தேவன் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார். எனக்கு இந்த பூமியில் யாரும் இல்லையே, நான் அனாதை, யாரிடத்தில் என் பிரச்சனையை சொல்லுவேன், எனக்கு எங்க இருந்து பரத்திலிருந்து உதவி வரும் என்று ஆண்டவருக்காக காத்திருக்கிற பரதேசிகளாகிய திக்கற்றவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு அக்கறை கொண்ட தேவனாக இருக்கிறார். நம்மை ஏழைகளுக்கு உதவும்படி நம்மை அழைக்கிறார். முதலாவது நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கொடுக்கும் அரவணைப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு தரும் ஆறுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கொடுக்கும் மனதுருக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என் சார்பாக நீங்கள் தேசத்தில் போய் அதை செய்யுங்கள். என் சார்பாக நீங்கள் தேசத்தில் உலாவுங்கள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
ஆண்டவர் இந்த நாளிலே சபைக்கு தேவன் பரிசுத்தத்தை, ஜனங்களுக்குள்ளே தேவன் பரிசுத்த வாழ்வை கொடுக்கும்படி அவர் பரிசுத்த ஆளுகையோடு வருகிறார். Leviticus chapter 19 verse 2. Speak to all the congregation of the children of Israel and say to them, you shall be holy, for I, the Lord, your God, I am holy. And the Lord spoke to Moses, saying, தேவன் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சபைக்கு அதை அறிவிக்கிறார். எல்லா சபையில் இருக்கிற தம் பிள்ளைகளுக்கு அதை அறிவிக்கிறார். பெரியவர்களுக்கு அறிவிக்கிறார், பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறார், வாலிபர்களுக்கு அறிவிக்கிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9, 10 இந்த வசனத்தின் அடிப்படை சத்தியம் அதுதான். ஏழைகளை மறவாதிருக்கும்படி பரிசுத்த ஆளுகை எப்படி வரும்? உதவியின் மூலமாய், மற்றவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுவதன் மூலமாய், அன்பு கூறுவதன் மூலமாய், கர்த்தருக்காக நாம் செயல்படுவதன் மூலமாய். வாசிங்கள் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 9, 10 படியுங்கள். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிற தீர அறுக்காமலும், சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும், உன் திராட்சை தோட்டத்திலே பின்னறுப்பை அறுக்காமலும், அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும், அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். தேவன் உங்களுக்கு ஒரு பரிசுத்தமானதை கொடுக்க வேண்டுமானால் தன்னை போல தன்னை நேசிக்கணும். அவர் கொடுத்த 10 கட்டளைகளில் பிரதானமான கட்டளை அவரே தேவன், வானத்திலும் பூமியிலும் வேற தேவர்கள் அல்ல, அவரே தேவன். நாம் அவரையே நமஸ்கரிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது பிரதானமாய் சொன்ன கற்பனை, தன்னை போல பிறனை நேசிப்பாயாக. அல்லேலூயா. மீதி இருக்கிற எல்லாவற்றையும் அவர் சுருக்கி சொல்கிறார். நீங்கள் நான் உங்களுக்கு அன்பு கூர்ந்தது போல அதை செய்யுங்கள். இது எவ்வளவு பெரிய உரிமை இருக்கு பாருங்கள். உன் திராட்சை தோட்டத்திலே பின்னறுப்பை அறுக்காமல், அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமல், அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவரையே நமக்கு ஒப்பு கொடுத்தாலே தாழ்மை ஆளுமை. நாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் திருச்சபையிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், அந்நியர் அல்ல. நீங்கள் ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், சொந்தமாக இருக்கிறீர்கள். நீங்கள் புத்திர சுவீகாரமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு உரிமை உண்டு. நீங்க ஆண்டவற்றை எது வேணாலும் கேட்கலாம், என் நாமத்தினாலே என்ன கேட்டாலும் தருவேன் சொல்கிறார். உயர்த்தி அல்லேலூயா. என்ன வேணாலும் கேளுங்கள், நான் தருகிறேன். ஆமென். என்னையே கொடுத்து விட்டேன், இன்னும் உங்களுக்கு என்ன தேவை? எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தேவன் எவ்வளவு அற்புதமான கர்த்தர் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். உங்க வீட்டுல சமைத்தா கூட எண்ணிக்கை வைத்து சமைக்காதங்க. யாரோ ஒருவர் வருவார், அவர்களுக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நமக்கு தேவன் வைத்திருக்கிறது ஆசீர்வாதத்தின் செல்வ பெருக்கு. நீங்கள் செய்கிற நற்கிரியைகளில், நற்பண்புகளில், அதுதான் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் உங்களுக்கும் எனக்காக அவர் ஒப்பு கொடுத்த ஒரு தாழ்மை, ஆளுமை. அந்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அல்லேலூயா. 18ஆம் அதிகாரம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பாருங்கள். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதையுமே நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு 19:1 படிங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, முதலாவது ஒழுங்கை தேவன் சபைக்கு அறிவிக்கிறார். நாம் தீட்டுப்படக்கூடாது, நாம் அசுத்தமாகி விடக்கூடாது. சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், ஓடணும், பிள்ளைகளின் நன்மையை பார்க்க வேண்டும். அதற்காக உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் கெடுத்து விடக்கூடாது. நம்முடைய தேவன் ஒன்றுமற்றவர் அல்ல, நம்மை நிரப்புகிறவர், நம்மை எல்லாவற்றிலும் நிரப்புகிறவர். தாவீது சொல்கிறார், பாத்திரம் நிரம்பி வழிகிறது,
எனக்குள் தேவன் கொடுத்த மந்தையை கர்த்தர் பாதுகாத்தார். சிங்கத்தின் வாயிலிருந்து, கரடியின் வாயிலிருந்து பாதுகாத்தார். கை தட்டுங்களேன். இன்னைக்கு எத்தனையோ சிங்கங்கள் உங்கள் வருமானத்தை பிடித்து தின்கிறது. எத்தனையோ கரடிகள் வந்து பற்றிக் கொண்டு இழுத்துக் கொண்டு போகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அவர் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். அவருடைய வார்த்தையை பற்றிக் கொள்வோம். உங்களுக்கு சொல்லட்டுமா, காங்கிரிகேஷன் கிடையாது, கூடுகை கிடையாது. ஆனா தேவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார், என்னை கனம் பண்ணும்படி நீ உயர்ந்த காணிக்கை செலுத்துவிய, இந்த காலத்துல செலுத்துவியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன ஆண்டவரே, வேதத்தில் எழுதி வச்சிருக்கீங்க, கொடிய தரத்தரத்தில் ஒரு நாட்டவர் அதிகமாய் கர்த்தருக்கு செலுத்தினதை நான் வாசித்திருக்கிறேன் ஐயா. எனக்கு நீர் அந்த பலனை கொடுக்கும் பொழுது நான் அதை செய்வேன். நீர் அந்த பலனை எனக்கு தரும் பொழுது நான் அதை செய்வேன். என்னால் முடியாது, உம்முடைய பலத்தால் நான் அதை செய்ய முடியும். இன்றைக்கு இந்த இடத்தில் நின்று சொல்கிறேன், ஒன்று கூட குறையாமல் தேவன் ஆசீர்வதித்து வருகிறார். அதை செய்ய கிருபை தந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. தேவ பிள்ளைகளிடத்துல போன் பண்ணி சொன்னது, கர்த்தருக்காய், தேவனுக்காய் என்னை அர்ப்பணிக்க நான் இப்பொழுது ஆவலாய் இருக்கிறேன். எனக்குள்ளதை கர்த்தருக்கு செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறேன். காரணம், அவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நன்மையின் வாக்கை நான் தேசத்துக்கு செய்யும்படியாய் எனக்கு அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். 19:2 அதைத்தான் தாமே ஆணித்தரமாக அடித்து சொல்கிற மோசே சொல்கிறார். ஆமென். ஆண்டவர் அங்கே சொல்லச் சொல்கிறார், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தரும் ஆகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும். ஏன் அப்ப அதுல நீங்க குறை வைத்தால் உங்கள் பரிசுத்தத்தில் குறைவு ஏற்படும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும், நடக்கையிலும், செய்கையிலும், ஆமென், தேவனுக்கென்று ஜெபிப்பதிலும், ஆராதிப்பதிலும், ஆண்டவருக்காய் ஆமென் வாழ்வதிலும் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் ரோமர் 6:28 நம்ம வாசித்தோம். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்படி என்றால் 23வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அதனுடைய எதிர்மறை என்ன? ஸ்தோத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அவர் ஞாபகப்படுத்துகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம்னா என்ன? எது பாவம்? 3 நிலைகளை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கண்களின் இச்சை பாவம், சரீரத்தின் இச்சை பாவம், ஜீவனத்தின் பெருமை பாவம். ஹல்லேலூயா. யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், யாரோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும் வருகிறேன். பிள்ளைகளே, காலையில ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்காதங்க, உழைக்கிறத மட்டும் பார்க்காதங்க, சம்பாதிக்கிறதை மட்டும் பார்க்காதங்க, உயர்வை மட்டும் பார்க்காதங்க, என் பிள்ளைகள் நன்றாயிருக்கிறார்கள் அதை மட்டும் பார்க்காதங்க. இன்னொரு பக்கம் இருக்கிறது, தெய்வ பயத்தோடு ஒரு சன்னிதானத்தில் கூடி வருகிறோமா? குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறோமா? நம்முடைய வீட்டில் குடும்ப ஜெபம் உண்டா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெப ஜீவியம் உண்டா? சில வேளைகளில் தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பார், ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு, நான் தாமதிப்பதில்லை, ஓடி போய் கதறி ஜெபிப்பேன், உடனே ஒரு சம்பவம் நடக்கும். தேவன் அதை காண்பிக்கிறார். நமக்கு அறிய தெரியாது, நமக்கு அறிய முடியாது, ஆனால் தேவன் நம்மை வைத்திருக்கிற தம்முடைய அன்பை அவர் விளங்கப்படுகிறார். அதுதான் பரிசுத்தமாகுதல், கீழ்ப்படிதல், சுத்தமாயிருத்தல், ஒழுங்கின்படி ஆராதித்தல், ஒழுக்கத்தின்படி கர்த்தரை பின்பற்றுதல், தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாயிருத்தல், தேவனுடைய சித்தத்தை பரிபூரணமாய் செய்தல், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. திடீரென்று நாம் தியானத்தை முடிக்கும் நேரத்தில் போன் வருகிறது, நம்முடைய வில்லியம்பால் பிரதர் இருந்து. பாஸ்டர்கள் எதிர்பார்த்த ஆட்சியருக்கு முடியுமா உங்களால? இன்னும் தயாரா இருக்கிறீங்களா? இன்னும் 1 மணி நேரத்தில் நீங்கள் அங்க இருக்க வேண்டும். கவனிக்கணும், அவசரம் தான், கர்த்தருடைய நாள் தான், கர்த்தருடைய வார்த்தையை முடிக்கணும். ஆனால் எனக்கு துணையாக கொடுத்திருக்கிற என் மனைவி கூப்பிட்டு கேட்டேன், நீ தயாரா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 2 பேரும் யோசிப்போம், 2 பேரும் போட்டா ஏதோ பிரச்சனை, ஒண்ணும் வராது. தேவன் நமக்கு முன்குறிக்கப்பட்ட காலத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவனை சொன்ன தம்பி சிமியனை கூட்டு போகும், ஏதோ ஒன்று வாரம் ஓட்டிட்டு போகணும். கிட்டத்தட்ட அவன் 1.5 மணி நேரம். இந்த சூழ்நிலையில் எது வேணாலும்
நாம் ஆயத்தமாகி போக வேண்டும். இடத்தை கர்த்தர் காண்பித்தார். எங்களுக்காக காத்திருக்காங்க. முன்பில் தெரியாத ஆட்கள் அவரோடு காத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். தேவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை கவனியுங்கள். இந்த உலகத்திலேயே தேவன் நம்முடைய விருப்பங்களை செய்கைகளை நிறைவேற்றுவாரானால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் படித்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் விருப்பத்தின் செயலையும் செய்கையும் உங்களில் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி என்றால் நாம் பரிசுத்தத்தை வாழ்ந்தால், நாம் கீழ்ப்படிதலில் வாழ்ந்தால், நாம் உண்மையுள்ளவராய் இருந்தால் நமக்கு கிடைக்கும் பலன், கிருபை வரம், அது முடிவோ நித்திய ஜீவன். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை என்னை எப்படி சுத்தரிக்கிறது? 19ஆம் அதிகாரம் 6வது வசனம், அதை கவனிங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இது. உங்களை குறித்து, என்னை குறித்து என்ன வார்த்தை? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற காலையில ஒரு முகமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. நல்ல வார்த்தை உள்ள கிளம்பிட்டு இருக்கு. டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நல்லவர். அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நீங்கள் முழுவதுமாய் அறிந்து விட வேண்டும். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3, 4, ஆமென் 6வது அந்த வார்த்தைகளை 16வது வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அடுத்தது பரிசுத்தம் உள்ளவர்களாய். எதில் பரிசுத்தம்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய், குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே புகழ்ச்சியாக சித்தத்தின்படியே நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1:7 இவருடைய இரத்தத்தினாலே மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த உறவை கவனியுங்கள். That is a relationship between me and God, you and God. தேவனுக்குள் நாம் வைத்திருக்கிற ஒரு பெரிய அன்பு என்ன? இந்த உலகத்தில் நம்ம எதை நேசிக்கிறோம்? எத்தனையோ பேர் இறந்து போறாங்க. கங்கை நதியில சுத்தம் பண்ணுவதற்கு எத்தனையோ கோடிகளை ஒதுக்கினாங்க. நடந்தது மனித உடல்கள் பதந்து இவ்வளவு கோபமான நிலைமை. மனுஷன் நினைப்பது ஒன்று ஆகாது, அல்லது நீங்களோ நானோ நினைப்பது ஒன்று மாறாது. தேவன் நமக்கு ஒன்று நியமித்து வைத்திருக்கிறார். அவருடைய மீட்பு, இவருடைய இரத்தத்தினாலே மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த மீட்புக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. அவரே தேவன். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரே ஆண்டவர், அவரே கர்த்தர், அவரே பரிசுத்தர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி. எழுதியிருக்கிறது. இது தேவன் ரிட்டன் பண்ணது. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை பரிசுத்த ஆளுகை. ஆண்டவர் மட்டுமல்ல, அவரை நம்புகிற, அவருக்கு கீழ்ப்படுகிற, அவருக்கு பிரியமான எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த ஆளுகையை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பிள்ளைகளே, அறிமுகம் தெரியாது, யார் எவருன்னு தெரியாது. நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு என்ன வேணுங்கய்யா? நான் எவ்வளவு சின்ன வயசு, என்ன இவ்வளவு பெரிய ஒரு மனிதர், ஏன் இப்படி சொல்லுவாங்க? தேவன் காண்பிக்கிற பலமை. நமக்குள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய், கிரியைகளில் பரிசுத்தம் உள்ளவர்களாய், நம்முடைய நடக்கையில் பரிசுத்தம் உள்ளவர்களாய், நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதில் பரிசுத்தம் உள்ளவர்களாய், அவர் வார்த்தையை கடைபிடிக்கிறதிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்போமானால் தேவன் நமக்கு அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, அவருக்குள் அவரை அவருடைய ஆளுகை, அதுதான் நான் பரிசுத்தர் ஆகையால்
நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதெல்லாம் சொல்லுங்க சத்தமாய். எழுதியிருக்கிறது. சாத்தானுக்கு முன்பாக மத்தேயு 4 ஆண்டவர் சவால் விட்டார். இப்படி எழுதியிருக்கிறது. அதை விட வேலிட்டியான இந்த வார்த்தை பேதுரு குறிப்புகள் எழுதுகிறார். அவன் சொல்லுகிறார், அந்த பேதுருவின் புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தால் 1 பேதுரு 1 ஆமென் ஸ்தோத்திரம், அல்லது ஆமென் யோவானுக்கு எழுதின நிருபங்களிலே படித்தால் நாம் கண்டதும் ஆமென் நாங்கள் பார்த்ததும் நாங்கள் தொட்டதுமாக இருக்கிற இவரை குறித்து அறிவிக்கிறோம். அப்படி என்றால் பரிசுத்தத்துக்கு பலன் கிடைக்க கிருபை வரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே முடிவு உண்டாகிறது நித்திய ஜீவன். இந்த ரெண்டுக்கும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சோதித்து அறிவதற்கு ஒரு 3 காரியத்தை விசுவாசம் என்கிற புடமிடுதல். தேவன் நம்மை உபத்திரவத்தின் வழியாய் வந்து கண்ணீரை நாம் அவன் நீரூற்றாக்கிக் கொண்டு அவரிடத்தில் நாம் பாடுகளின் வழியாய் கடந்து வருவோமானால் சோதித்து அறிய வேண்டிய 3 நிலைகளை தேவன் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறார். முதலாவது ரோமர் 7 அதிகாரம் 4வது வசனத்திலே இந்த வார்த்தையை மிக கவனமாக வாசியுங்கள். அப்படி போல என் சகோதரரே நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து, நீங்கள் இந்த சரீரத்தின் இச்சைகளிலிருந்து மரித்தோரிலிருந்து எழுந்து அந்த எழுந்த கிறிஸ்துவின் வேறொருடையவர்களை நீ உடையவர்களாய் இருக்கிறீர்கள். போதும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு பெரிய அனுபவம், அது கிறிஸ்துவோடு இணைக்கிற ஒரு பாவம். மறுபடியும் பிறந்தவர்கள். Romans chapter 7 verse 4, therefore my brother, you also have become dead to the law through the body of Christ, that you may be named to another, or to him who was raised from death, that we should bear fruits to God. தேவன் இந்த காலையில் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவராய் வேறொருவரை உடையவராய் இருக்கிறீர்களா? அல்லது இன்னும் ஜென்ம சுபாவம் நமக்குள் இருக்கிறதா? அல்லது இன்னும் நாம் மண்ணின் மைந்தர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளே கிறிஸ்துவை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதற்கு பேர் நாம் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன். இந்த பேர் தேசத்தில் அழைக்கப்படும் பொழுது பொல்லாத ராஜாக்களுக்கெல்லாம் இது அழகா இருந்ததா? கிறிஸ்தவன் என்று அழைப்பது நல்ல பேர். அது கிறிஸ்துவை உடைய ஒரு வாழ்க்கை உங்களில் உண்டா? அப்படி இருந்தால் பரிசுத்தத்தின் ஆளுகை நீங்கள் தேவனோடு பரிசுத்தமாய் வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு உட்பட்டு நீங்கள் வாழ முடியும். என்னை கேட்கிறதே பிள்ளைகளே, தேவன் மீதுள்ள அன்பினால் உந்தப்பட்டவர்களாய் அவருக்குள் விசுவாசிகளாகும் பண்படுத்தப்பட்டு நாம் பணி செய்கிறோம். நாம் உலகத்துக்கு மரித்தபடியால் வார்த்தை நாம் பிழைக்கிறோம். நாம் வார்த்தையை பிழைக்கிறோம். அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள்தான் தேவனுடைய பிரமாணத்தை உடையவர்கள். இன்னும் உங்களுக்கு அதிகமாக அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ரோமர் 8 அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவினாலே நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் கிறிஸ்துவை உடைய வேறுடையவர்களாய் இருந்தால் நமக்குள் என்ன இருக்கிறது? ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது கிறிஸ்துவை உடையவன், மறுபடியும் பிறந்தவர்கள். இவர்கள் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தை அவன் உள்ளடக்கியிருக்கிறவர்கள். இவர்கள் அவன் விகற்பமானவர்கள். எஸ்தரின் புஸ்தகத்தில் 127 தேசத்தின் நடுவில் அந்த யூத ஜனம், அந்த யூத குலம், அவன் அந்த ஜனங்களின் பழக்க வழக்கத்துக்கு ஒத்து போகவில்லை. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஜனங்கள் பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தார்கள். உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஜீவியம் உண்டா? ஏன் இதை இவ்வளவு ஆணித்தரமாய் பவுல் இங்கே ரோமாபுரிக்கு எழுதுகிறார்? எபேசு சபைக்கு எழுதும் பொழுது அங்கே இருந்த ஒரு பெண் தேவதையாகிய அந்த பொல்லாத சத்துருவின் கிரியை வேற அறுக்க அந்த எபேசு பட்டணத்திலே பிலிப்பு ஊழியம் செய்தார். அப்பொழுது அந்த ஊழியத்தில் ஆமென் கர்த்தர் கனிகளை கொடுத்த தம் சபைக்கு ஆண்டவர் கூறின வார்த்தையை தேவன் தமக்கு வெளிப்படுத்தினதை அவர் சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5 அதிகாரம் 26 27 தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள
நன்மைக்காக, குடும்பத்தின் பலனுக்காக தேவன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நீங்கள் வீட்டில் போய் அதை படிங்க. பரிசுத்தம் உள்ளவர்களாய், பிழையற்றவர்களாய், கரை திரை இல்லாதவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும் என்பதற்காய் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன் நீங்கள் பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 2:19-20 பாருங்கள். தேவனுக்கென்று பிழைக்கும்படி மரித்தேனே. நல்லா பாருங்கள். தேவனுக்கென்று பிழைக்கும்படி மரித்தேனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இங்கிலாந்து தேசத்துல ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம், ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த நல்ல புத்தன். அவ அப்பா ஒரு பெரிய பெஸ்ட் பாக்ஸர், பயங்கரமா அவன் குத்துச்சண்டை இடுகிறார். அவர் சண்டையில் ஒரு நாள் இறந்து போனார். அவருடைய மனைவிக்கு, அவருடைய அந்த பையனுடைய அம்மாவுக்கு கொடிய வியாதி. வியாதியின் கரத்தில் தன் தந்தையை அவன் ரோல் மாடலாய் வைத்த அந்த மகன் ஆராதிக்க போவான், சபைக்கு போவான், கர்த்தரை தொழுது கொள்வான். ஆனால் இழப்பு இழப்பு. அவனுக்கு இழப்பை விட இன்னொன்று கவலை, நோவு. அதுக்காக ஒரு பிள்ளையை எடுத்து தத்தெடுத்து வளர்த்தான். அவன் கல்யாணம் பண்ணல, ஒரு பிள்ளையை, அனாதை பிள்ளை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தான். அந்த பிள்ளையிடத்தில் அன்பு செலுத்த ஆரம்பித்தான். அந்த பிள்ளையிடத்தில் ஆலோசனை கேட்க ஆரம்பித்தான். அந்த பிள்ளை என்ன சொல்கிறதோ அதை செய்வதற்கு தன்னை அடிமைப்படுத்திக் கொண்டான். நல்ல கவனிக்கு. தகப்பன் இறந்து போனான். வாலிபன் வளர்ந்து கொண்டே வருகிறான். அவனுக்கு ஒரு ஆசை, நான் என் தந்தையை போல சாதாரண பாக்ஸரா இருக்க விரும்பல. ஒரு நிர்பந்தத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறேன். எங்க அம்மாவுடைய வியாதி சுகமாகணும்னா இத்தனை கோடி ரூபாய் செலுத்தினா எங்க அம்மா உயிரோடு இருக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? தயார்படுத்தினான். அவன் ஒரு நாக் அவுட் என்று சொல்லுகிறேன், அடித்தால் ஆள் அவுட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பாக்ஸர். அவனுக்கு விரோதமாய் யாரை கொண்டு வந்து விடுகிறார்களோ அடித்த மாயத்திற்கு அவன் விழுந்து ரத்தம் சிந்தி சாகும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரக்காரன் கிடையாது. அவன் சூழ்நிலை அவனை மாற்றிட்டு ஒருவனை கொன்றான், இரண்டாவதும் கொன்றான், மூன்றாவது உலக அளவிலே நாக் அவுட் பண்ணுகிற ஒரு மகா பெரிய வீரன் என்கிற ஒரு பெயரை அவன் பெற்றான். ஆனால் அவன் மனதில் ஒரு சோகம், என் தாய் சுகமாக வேண்டும். அவன் விரும்பின பணம் கிடைத்தது. ஆனால் அந்த பணத்தை அவன் கிடைத்தவுடன் ஒரு பொருத்தனை செய்தான். இனி நான் யாரையும் கொல்ல மாட்டேன், இனி யாரையும் நான் அடித்து கொள்வது என் வாழ்க்கையில் ஆகாது. எனக்காக இயேசு மரித்திருக்கிறதை நான் பிரசங்கமாய் கேட்டேன். ஒருவேளை இந்த தொல்லையோ, இந்த பாரமோ, இந்த கஷ்டமோ என்னை இந்த சூழ்நிலையில் தள்ளியிருந்தாலும் இனி நான் கொல்ல மாட்டேன். இவன் ஒரு மாபெரும் வீரன். இவனுக்கு வெற்றி கட்ட ஏராளம் பேர் வந்து விட்டார்கள். லட்சம் அல்ல, பல கோடி, மில்லியன், இப்போ ட்ரில்லியன் என்று சொல்லுகிற ஒரு பெரிய போட்டி. ஒருவனை கொன்றால் அவன் தான் இவனுக்கு ஈக்குவலானவன். அவன் மேடைகள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். ஒரு தீர்மானம் எடுத்துட்டான், நான் பாவலா காட்டுவேன். ஏன்னா இதுவரைக்கும் வெற்றி வீரன் நான் தான், இவனை கொல்ல மாட்டேன். ஒரு பொருத்தனை பண்ணினான். 2 பேரும் நண்பர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நடிப்போம், பந்தயம் விட்டவனுக்கு முன்பாக நடிப்போம், ஜனங்களுக்கு முன்பாக நடிப்போம். நாம் ஏன் இருவரும் சாக வேண்டும்? நாம் வாழ பிறந்தவர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நமக்காக இயேசு மரித்தாரே, நமக்காக இயேசு உயிர்த்தாரே, நமக்காக தேவன் இந்த காரியங்களை செய்தாரே, இனி நான் கொல்லுவதில்லை. தீர்மானம் எடுத்தார். இருவரும் மூர்க்கமாய் அடித்து கொள்வது போல் ஒரு காட்சி. எல்லாருடைய பார்வையும் திசை திருப்பி இவர்கள் கூட்டத்தை வேறு வகையாக திருப்பினார்கள். தப்பித்துக் கொண்டார்கள். யார் இதற்கு காரணமானாலும் போலீசுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. முழு கூட்டத்தையும் கூட்டத்தை அடக்கி கொண்டு போய் அவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டார்கள். சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ, ஆலயத்துக்கு கடந்து போக, தன் தாயாருக்கு செலவினமே இல்லாமல் குணமான ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆஸ்பத்திரிக்கோ அல்லது பில்லியன் அனுமதியை கொண்டு செலுத்துவதற்கோ தேவையில்லை. ஒரு மனம்
எழும்புதல், கிறிஸ்துவை உடைய ஒரு சுபாவம். பின்னாலே அந்த பணத்தை கர்த்தரின் ஊழியத்துக்காக செலவு பண்ணினான். தான் செய்த பாவ பரிகாரத்துக்காக அழுதான் ஆண்டவற்றை. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மீண்டும் உயிர்ப்பித்து விட்டேன். ஹல்லேலூயா. நீ ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வந்து விட்டாய் மகனே, பயப்படாதே. இரண்டாவது, நமக்குள் நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டிய குணம் என்ன? கிறிஸ்தவர்களாயிருக்கலாம், நமக்குள் இன்னொரு குணம் இருக்க வேண்டும். ரோமர் 7:5-6 படியுங்கள். ஸ்தோத்திரம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 5-6 வேகமாய் படியுங்கள். இப்பொழுதோ பழமையான இடத்தின்படி அல்ல, புதிதான ஆவியின்படி ஊழியம் செய்ய தேவன் இந்த கட்டி வைத்திருக்கிற நியாயப்பிரமாணம், சடங்காச்சாரம், உலகத்தின் வழிபாடுகளில் இருந்து என்னை தேவன் முற்றிலும் விடுதலையாக்கி நான் இன்றைக்கு ஒளிந்து போகிற ஊழியத்தில் அல்ல, உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியின் ஊழியத்தில் இருக்கிற. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க வாயிலிருந்து சொல்வது நடக்கும். அல்லேலூயா. நீங்க எதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு முன்பாக செய்து காட்டுவார். இன்றைக்கும் நீங்கள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? எதிர்கால திட்டத்தில் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு அவன் வந்திருக்கிற இக்கட்டில் எப்படி பிழைப்பேன் என்று காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள், தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். We should stop the wilderness. I'm not in the wilderness of the Lord. தேவன் இந்த காரியத்தை சொல்கிறார், பழையதை விட்டுவிடு, புதிதாக, புதிய திராட்சரசம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை அது உங்களுக்குள் கனி கொடுக்கிறவர்களா? உங்கள் அவயத்தில் பலன் செய்யட்டும். பாவத்தின்படி அல்ல. இப்ப பாவத்தின்படி பலன் செய்து கொண்டிருக்கிறது, அது வேண்டாம். அது தேவனுக்கு பிரியமற்ற காரியம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பாவம் எப்படி வெளியேறும், எப்படி ஒரு மனுஷனுடைய இதயத்திலிருந்து என்னெல்லாம் வெளியேறுகிறது என்ற பட்டியல் இருக்கு. அதே வேளையில் அதுக்கு கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா 22ஆவது வசனத்தில் 25 பாருங்கள். ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இவைகளெல்லாம் ஆவியிலே பிழைத்திருப்பது. ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும். ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் இந்த காரியத்தை சொல்கிறார், மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு வரும். பழமையான எழுத்து நியாயப்பிரமாணம் நம்மை மரணத்துக்கு நேராக நடத்திவிடும். இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் ஒரு சவால். இங்கிருந்து இந்தியாவிலிருந்து போனதால் அந்த உருமாறிய கொரோனாவை கட்டுப்படுத்த முடியவில்லை. அரசு சரியில்லை. காற்று கூட எங்கள் தேசத்தில் கேட்டுத்தான் உள்ளே நுழைய முடியும். நாங்கள் ஐண்டோம் போட்டிருக்கிறோம். எவரும் எங்களை தாக்க முடியாது. ஒரு கட்டி ஏவுகணையை அவன் தாக்கி அழிப்பதற்கு 75 லட்சம் ரூபாய் செலவாகும். 75 லட்சம். அப்படி என்றால் ஆயிரக்கணக்காய் விட்டார்கள். அவருக்கு அவ்வளவு பணபலம் இருக்கு, அவ்வளவு கண்டுபிடிப்பு இருக்கு, அவ்வளவு காரியம் இருக்கு. ஆனால் அவர்களால் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏன்? கடைசி காலம். இனி யூதர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும் காலம் வந்துவிட்டது. புறஜாதியுடைய நிறைவு உண்டாக போகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்கள். அவரே எங்களை புது உடன்படிக்கைக்கு தகுதியாக மாற்றினார். ஆவி உயிர்ப்பிக்கிறது, எழுத்தோ கொல்லுகிறது. எழுதி ஏதாவது படிக்கீங்களா? அன்பான எங்க அப்பா அம்மா, அந்த எழுத்து மனுஷனை கொல்லுது. ஆனா நற்கிரியை செய்து உங்களை மகிழ்வித்து பாருங்க, அந்த ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவி உயிர்ப்பிக்கிறது. யாக்கோபு 1:19 உயிர்ப்பிக்கக்கூடிய 3 தன்மைகள் இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு எழுதுவதை பாருங்கள். கேட்கிறதற்கு தீவிரமாய், பேசுகிறதற்கு பொறுமையாய், கோபிக்கிறதற்கு தாமதமாய். இதுதான் ஆவியின் கனி கொடுத்தல். இது எதை வெளிப்படுத்த தெரியுமா? முதல்ல ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். இரண்டாவது ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் இந்த காலையில் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிற ஒரே ஒரு காரியம், ஆமென் ஸ்தோத்திரம், எழுத்தல்ல, புதுமையான ஆவியின் ஊழியம். இந்த ஊழியத்தில் முறுமுறுப்பு கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, யார் பெரியவர் சின்னவர் கிடையாது.
ஒருவன் பெரியவனாய் இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் கடானியாக இருக்க வேண்டும். இது எழுத்தின்படி வந்த பிரமாணம். அல்லேலூயா. உங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிற, பலகையில் எழுதப்பட்டிருக்கிற கர்த்தரின் வார்த்தை நாம் அபியாசப்படுத்தக்கூடிய ஒன்று இது. அதுதான் நம்முடைய சரத்தில் பலம் செய்ய வேண்டுமே தவிர மாம்சம் நம்மில் பலம் செய்யக்கூடாது. மாம்சம் இச்சை நமக்குள் பலம் செய்யக்கூடாது. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஆவியின் பிரமாணம் அப்படித்தான் போதிக்கிறது. தேவன் இந்த காலையில் உங்களோடு என்னோடு அது உண்டா என்று காண்கிறார். மூன்றாவதாக ஒன்று, ரோமர் 7:22 படியுங்கள். ரோமர் 7:22. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய வார்த்தையின் மேல் நீங்கள் பிரியமாயிருக்க வேண்டும். ஏன்? நடக்க, செயல்பட, திட்டமிட, அவைகளை கையாள, அவைகளை தேசத்தின் ஊடாய் கொண்டு போக. கடந்த நாளில் மரித்தாரே ஸ்டேட்ஸ் என்று சொல்கிற ஒரு சாமி. அவர் சாமினா என்ன தெரியுமா? பாசி சபைகளில் இருந்து, திருச்சபைகளில் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு விஷயம். ஒரு கிராமத்தையே தத்தெடுத்தார். அப்பான்னு அழைக்கக்கூடிய ஒரு பண்பை கற்றுக் கொடுத்தார். 84-85 வயதில் இன்னும் அதிகமாக ஒரு மூப்பு இருக்கும். ஒரு பேச்சுக்காக கைது செய்தார். அதை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அவருக்கு வயதின் மூப்பினால திரவ ஆகாரம் தான் சாப்பிடணும். கோர்ட்ல ஒரு அப்ளை பண்ணினார். எனக்கு ஒரு திரவ ஆகாரம் சாப்பிடுவதற்கு ஒரு ஸ்ட்ரா கொடுங்கள். என்னமோ பயங்கர தீவிரவாதி போல நடத்தி நம் தேசத்தில் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறது? எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும், கேட்கிறவருக்கு கொடுக்க வேண்டும். அவர் கேட்டதை கோர்ட் அனுமதிக்கவில்லை. அவர் சாப்பிடாமலே இருந்து போனார். நம் தேசத்தில் நடக்கிற கொடுமைகளை கவனியுங்கள். கிறிஸ்துவின் பணிக்காக எத்தனை பேர் இன்றைக்கும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? தலைகீழாக தொக்கவிட்டவரை அடித்து இன்னும் சித்திரம் செய்கிற தேசங்கள் உண்டு. இன்னும் கர்த்தருக்காக டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்கிற ஒரு இயக்கம். ஆண்டவருக்காக நாம் உபத்திரப்படுகிறோம். யாருக்காக நாம் உபத்திரப்படுகிறோம்? குழந்தைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக வேணும். ஆனால் அது நமக்கு முடிவை, நித்திய ஜீவனை கொடுக்காது. அது நமக்கு ஒரு கிருபை வரமாய் வராது. நாம் ஆண்டவருக்குள் உள்ளான மனிதனாய் இருந்தால் அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 7:25 பாருங்கள். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சனியத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமென். அவர் ஒருவர் தான் நம்மை விடுதலையாக்க முடியும். எரேமியா 12:3 16 கவனிச்சு பாருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை சோதித்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. என் கடைசி வார்த்தை சொல்லுது, என் சனத்தின் அவன் நடுவே அன்றுவரை நாங்கள் ஊன்ற கட்டப்படுவோம். நாங்கள் இந்த திருச்சபையின் நடுவிலே ஆசீர்வதிக்கப்பட்டு ஊன்ற கட்டப்பட வேண்டும். ஆமென். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது சோதித்து அறியும்படியாக அறிகிறீர். 14 கடைசி பகுதி. கர்த்தாவே, என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் என் ஜனத்தின் நடுவிலே அவன் ஊன்று கட்டப்படக்கூடிய ஒரு நிலைமை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆளாய் போவதற்காக, மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தையாவதற்காக. அதான் ரோமர் 10:11 சொல்கிறார், என் ஜனங்களோ, என்னை விசுவாசிக்கிறவர்களோ வெட்கமடைவதில்லை. அல்லேலூயா. யோவேல் 2:26 என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. ஊன்று கட்டப்படுவீங்க. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை. தேவ வார்த்தை உங்க பிரியமா இருக்கா, அல்ல மனுஷ வார்த்தை பிரியமா இருக்கா? நீங்க சொல்லுங்க. முதலாவது, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் ஜீவனுள்ள ஆவி, அந்த ஜீவனுள்ள ஆவி, அதுதான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும். இரண்டாவது, எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம். மூன்றாவது,
தேவ வார்த்தையே நமக்கு புரியும். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எழுதி நிற்போமா, இன்று தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே, பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தேவனே, நீரே என் தேவன், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே, செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே. ஏகஸ்தம்பமே, ஏகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்று தெய்வமே, துணையாளரே. ஏகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்று தெய்வமே, துணையாளரே. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாய் உணர்ந்திருக்கீங்க? இதை நீங்கள் சோதித்தறிய வேண்டும். நல்ல ஆவியில நிரம்பி களி கூர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் கிறிஸ்துவை உடையவன், நான் கிறிஸ்தவன். என் சரீரம் இந்த உலகத்துக்காக பயன்படக்கூடாது. என் சரீரத்தின் பலன் ஆமென் பாவ பிரமாணத்திலிருந்து வரக்கூடாது. ஆமென். ஆவியின் பிரமாணம், ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தின்படி வர வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், அவர்கள் தேவனுடைய புதுமையான ஆவியின்படி புதுப்பிக்கப்பட்டவர்கள். பழைய நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல. ரூபதாசி கவரகத்திலே ஆவியிலோ உயிர்ப்பிக்கிறது, எழுத்தோ வருகிறது. அது மனுஷனை வார்த்தையால் கொல்லாதீர்கள், வார்த்தையால் அவனை அடிக்காதீர்கள். தேவன் சொல்கிறார், எழுத்தின்படி செயல்படுங்கள். அதற்கு தேவ வார்த்தை பிரியமாயிருக்க வேண்டும். அந்த தேவ வார்த்தையில் உண்மையாயிருக்க வேண்டும். அந்த வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் நமக்கு முழு மூச்சு பிரியமா இருக்கணும், பிரியமா இருக்கணும். கரத்தை உயர்த்தி ஆமென் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்த உள்ளவரே, இந்த காலையில நீர் கொடுத்த முதல் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய விருப்பத்தின்படி, உங்களுடைய சுத்தத்தின்படி நீர் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அதன்படி என் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ நீர் அதை கற்றுக் கொடுத்து. ஹல்லேலூயா. லேவியராகமம் 19:2 படி எங்களுக்கு நீர் மோசேயின் மூலமாய் கற்பித்து சொன்ன ஒன்று, நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். உமக்கு ஈக்குவலாய் உம்மோடு இணைக்கும்படி ஒரு பரிசுத்த ஆளுகை எங்களுக்கு தந்தி. நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய், மரித்தொழுந்து எழுந்து கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். ஜீவனுள்ள புதிய ஆவி, ஜீவனுள்ள ஸ்தோத்திரம் ஐயா, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம் எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி. ஆமென். அந்த ஆவி ஒரு மனுஷன் பேசும்போது இனிய சொற்களால் எலும்பு கூட நொறுங்கி போகும். இனிய சொற்கள் அவ்வளவு அழகாய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் வர வேண்டும், கிருபை வார்த்தைகள் வர வேண்டும். எங்களை நீர் அப்படி மாற்றி இந்த வார்த்தை மேல பிரியமா இருந்தா அந்த ரெண்டு நடக்கும். இதைத்தான் பரிசுத்த ஆளுகையா உங்களுக்கு கொடுத்தீங்க. யார் யார் இதை கேட்கிறார்களோ, என்னென்ன சூழ்நிலையில் வந்தார்களோ உங்களுக்கு அதை கற்றுக்கொள்ளும். அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய திரியைக்கும் சமாதான சந்தோஷம் நம்ம அனைவரோடு விசேஷம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைகளோடும் பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்னைக்கு நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. நல்ல சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.